பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய கண்டஸ்டன்டான நந்தினி பிக் பாஸ் நிகழ்ச்சி மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தது மட்டும் இல்லாமல் புகார் அளித்ததற்காக எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை தரப்பிலிருந்து எடுக்கப்படாத நிலையில் நான் கோர்ட்டை அணுகலான்னு இருக்கேன் அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் பகீர் கலப்பினது மட்டும் இல்லாமல் விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாகவும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களை சும்மா கிளி 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 கிளின்னு கிழிச்சு விட்ருக்காங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. நந்தினி பிக் பாஸ் வீட்டை விட்டு 2 வாரத்தில் வாக் அவுட் கொடுத்துட்டு வெளியில் போன ஒரு பர்டிகுலர் பர்சன் அவங்களே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிராக ஒரு வழக்கை தொடுக்கணும், கோர்ட் வரைக்கும் போய் போராடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த நிகழ்ச்சியால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ரெட் கார்டு வாங்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்ச விஜே பார்வதி சட்டம் தன் கடமையை செய்யணும் என்று விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் எதிராக வழக்கு தொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழுந்து வருகிறது. முதல்ல இந்த நந்தினி பிரச்சனையை நம்ம பேச வேண்டியிருக்கு. நந்தினி இருந்தது 2 வாரம். அந்த 2 வாரத்தில் என்ன ரொம்ப தப்பாக காட்டிட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக போர்ட்ரே பண்ணிட்டாங்க. எனக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்துச்சு, அதை இவங்க காட்டவே இல்லை. நான் அழுதுகிட்டு இருந்ததை மட்டும், நான் வந்து கத்துனதை மட்டும், நான் வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருந்ததை மட்டும் காட்டி, நான் மன ரீதியாக ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு பெண்மணி அப்படின்னு ஆடியன்ஸ் கிட்ட இவங்க சித்தரிச்சிட்டாங்க. இவங்க முழுசாக எதையுமே காட்டலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கண்டஸ்டன்ட் முன் வந்து தான் பங்கு பெற்ற அந்த நிகழ்ச்சி மீதே காவல்துறையில் வழக்கு பதிவு செய்து அதன் மீது நடவடிக்கை இல்லை என்று கோர்ட் வரைக்கும் போய் நான் போராடுவேன், வேண்டுமென்றால் மக்கள் ஆதரித்தால் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யணும் அப்படின்ற அளவுக்கு நான் போவேன் அப்படின்னு இவங்க பேசி இருக்கக்கூடியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நந்தினியை பார்த்து நம்ம ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். நந்தினி, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய அநியாயம் அக்கிரமத்தை எதிர்த்து நீங்கள் வந்து போராடுறீங்க. அங்கே ஹியூமானிட்டிங்கிறதே இல்லை, அக்ரிமெண்ட்டு ஒன் சைடடாக இருக்குது. அவங்களுக்கு வேண்டுமான எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிறாங்க. ஃபிசிக்கல் டாஸ்கில் செத்தா நாங்கள் காரணம் கிடையாது. ரெட் கார்டு வந்து நீங்கள் வாங்குற அளவுக்கு ப்ளே பண்ணிவிட்டு நாங்கள் ரெட் கார்டு கொடுத்தா அதுக்கு நீங்கள் எங்களை குறை சொல்ல முடியாது. லீகலாக இந்த பர்டிகுலர் கார்ப்பரேட் சேனலுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாதபடி அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு விட்டுறது. ஒருத்தர் லோன் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அவன் எப்படி உன்னுடைய சொத்து பத்து இது அசைகிற சொத்து அசையாத சொத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள அடமானம் வச்சு உனக்கு எப்படி லோன் கொடுப்பானோ, அதே மாதிரி ஒருத்தன் பிக் பாஸ்குள்ளே வர்றான் அப்படின்னா அந்த ஒரு மோகத்தை பயன்படுத்தி, அந்த ஒரு ஆசையை பயன்படுத்தி அவன் இவங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாதபடி எல்லாத்தையும் இவங்க எழுதி வாங்கிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நந்தினி வச்சுருக்கிறாங்க. அங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே ரியாலிட்டி கிடையாது, நிறைய ஸ்கிரிப்டடான விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடுக்கிய வண்ணம் இருக்கிறாங்க. நந்தினி 15 நாட்கள் மட்டுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வாக் அவுட் கொடுத்துட்டு போன பெண்மணி. அவங்களுக்கே இந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது. அவங்க எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு வக்கீலை வச்சு காவல் நிலையத்தில் புகார் அளித்து இவங்களுக்கு எதிராக நான் வந்து நடவடிக்கை எடுக்கணும், இந்த ஷோவை ஒழுங்குபடுத்தணும், இது வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய நிறைய ஃபீமேல் கண்டஸ்டன்ஸினுடைய மனநிலை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒருத்தர் வர்றாங்க பிக் பாஸுக்குன்னா அவங்கள ஒட்டு மொத்தமாக எழுதி வாங்குகிற உரிமையை உங்களுக்கு யாரா கொடுத்தது? அக்ரிமெண்ட்டுங்கிற பேரில் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாமாடா? நாங்கள் ரெட் கார்டு கொடுப்போம், நீ எங்களை எதிர்த்து எதுவும் பேச முடியாது. நீ ஏதாவது எங்களுக்கு எதிராக லா சூட்டு, போலீஸில் கம்ப்ளைண்ட்டு, கோர்ட்டுக்குன்னு நீ போன அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எழுதி வாங்கிறது. நீ பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற, அவங்கள ஒட்டு மொத்தமாக உனக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்க சொல்லலை. அப்படி தான் எல்லாருக்கிட்டையும் இவங்க அடிமை சாசனம் எழுதி வாங்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்னு பகிரங்கமாக நான் சொல்லலை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் இவங்களுடைய லட்சணத்தை 15 நாட்களாக இருந்து பார்த்துட்டு வந்த நந்தினி சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட 15 நாள் மட்டுமே இருந்த நந்தினியே இந்த அளவுக்கு மன உளைச்சல் டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்காங்கன்னா 85 நாட்களுக்கு மேலே இருந்த விஜே பார்வதி இவங்களுக்கு எதிராக சட்ட போராட்டத்தை நடத்துவாங்களா? குறிப்பாக விஜய் சேதுபதிக்கு எதிராக அவங்க லீகலாக மூவ் பண்ணுவாங்களா? ஏன்னா விஜே பார்வதியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து லாயர்ஸ், அவங்க அண்ணன் முதற்கொண்டு. அதனால் அவங்க என்ன மாதிரியான முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இந்த கார்ப்பரேட்டை எதிர்த்து ஒரு இண்டிவிஜுவல் போராடி வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய தலைமையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட 2000 பெண்கள் பிக் பாஸ் அந்த செட்டுக்கு முன்னாடி மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்துகிறாங்க.
அந்த கண்டன போராட்டத்தில் என்னென்ன அசிங்கம், அட்டூழியம், கேவலமான விஷயங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் இதனால் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, போராட்டம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவர் முதலமைச்சர் அவர்கள்ட்ட மனு கொடுக்குறாரு, இந்த நிகழ்ச்சியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு. சட்டமன்றத்தில் பேசுகிறார். இவ்வளோ விஷயம், பவர்ஃபுல்லான ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு கட்சி தலைவர், அவர் இறங்கி வந்து இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும், ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, எல்லாம் மீறி போகிறானுங்க, 18+ கண்டென்ட் பண்ணுறானுங்க, வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, இது மாதிரி ஏகப்பட்ட கோரிக்கைகளை முன்னெடுத்து போராட்டம், ஆர்ப்பாட்டம், முதலமைச்சர்கிட்ட மனு, அதுக்கப்புறம் சட்டசபையில் வந்து தீர்மானம், இவ்வளவும் பண்ணியும் இந்த கார்ப்பரேட்டுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி தலைவரே எதிர்த்து எதுவும் பண்ண முடியலங்கிறப்ப ஒரு இண்டிவிஜுவல் எதிர்த்து என்னத்தை பெருசாக போராடிட முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி பிக் சிஸ்டம். இவன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்த எண்டமால் ஷைன் அப்படின்றவன் வந்து நிகழ்ச்சி நடத்தலை. அவன் வந்து மலையாளத்தில் நடத்துகிறான், தெலுங்கில் நடத்துகிறான், ஹிந்தியில் நடத்துகிறான், மராத்தியில் நடத்துகிறான். பல ரீஜனில் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே கட்டி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம். அவங்களை எதிர்த்து போராடி ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. சீசன் 7 பிரதீப் ஆண்டனியோடைய வாழ்க்கையை கெடுத்தானுங்க இதே மாதிரி தான் ரெட் கார்டு கொடுத்து. அவன் எந்த விதமான நடவடிக்கையும் அவன் எடுக்கலை, அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏன்னா போய் கம்ப்ளைண்ட்டு, கோர்ட்டு கேஸு அப்படின்னு பல வருஷங்களுக்கும் அவங்க மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. முதலமைச்சர்கிட்ட சட்டசபையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றி கையில் மனு கொடுத்து இவங்களை எதுவும் பண்ண முடியல. அப்படிங்கிறப்ப இவங்க சராசரி மனிதர்கள், வாய்ப்பு தேடி உள்ளே வந்தவங்க, அவங்க இவங்களை எதிர்த்து என்ன போராடிட முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. பட் நந்தினி எடுத்துருக்கக்கூடியது மிகப்பெரிய இனிஷியேட்டிவ்ங்க. அதாவது இந்த ஷோவில் நெகட்டிவிட்டியே இல்லாமல், டாக்ஸிட்டியே இல்லாமல் ஒரு பெட்டரான என்விரான்மெண்ட் இருக்கிற மாதிரி, ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு ஷோவை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நந்தினியுடைய கேராக இருக்கிறது. நிறைய பேர் விஜய் சேதுபதிக்கு எதிராக விஜே பார்வதி மற்றும் கமருதீனுக்கு ஆதரவாக கருத்துக்களை சமூக ஊடகங்களில் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பீப்புள் ஸ்டார்டட் ரியலைசிங் சாண்ட்ரா ஒரு மிகப்பெரிய ட்ராமாவை ஆடி தான் இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறாங்க. நந்தினி மாதிரியான எக்ஸ் கண்டஸ்டன்ஸே முன் வந்து கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு போராடுறது இந்த சீசனில் தான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ எந்த அளவுக்கு மேக்கர்ஸ் தரம் தாழ்ந்து இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை வச்சு அவங்களுடைய லைஃப்பை காலி பண்ணி கேவலமாக டிஆர்பிக்காக செயல்படுறாங்க அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நான் சொல்லலை, ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து என்னை ரொம்ப தப்பாக காட்டிட்டாங்க, என்னை வந்து லூசு மாதிரி காட்டிட்டாங்க, எனக்கு வந்து நான் ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருத்தி மாதிரி என்னை காட்டி ரொம்ப தப்பாக கேவலமாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்கன்னு இவனுங்களுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரியான ஒரு போராட்டத்தை ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ விஜே பார்வதி இவங்களுக்கு எதிராக கையில் எடுக்கணுங்கிறேன். அப்போ தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சீசன்களில் வரக்கூடிய கண்டஸ்டன்ஸனுடைய வாழ்க்கையை வச்சு இவங்க கேவலமான டிஆர்பிக்காக ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய தலைமையான கருத்து. நந்தினியோட இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிரான, விஜேஎஸ்க்கு எதிரான சட்ட போராட்டம் பற்றி, நந்தினி, கமருதீன் மற்றும் பார்வதிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ரெட் கார்டுக்கு எதிராக பேசினதை பற்றி, விஜே பார்வதிக்கு ஆதரவாக பேசினதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.